கஸ்டமர் நம்ம கிட்ட வந்து ஐபோன் 11 மொபைல் கொடுத்தாங்க. இது வந்து ஃபுல்லி broken. அவங்க ஃபோன் வந்து கார் மேல ஏறி இறங்கிட்டு சொன்னாங்க. முன்னாடி டிஸ்பிளே உடைஞ்சிருச்சு, பின்னாடி பேக் பேனல் எல்லாமே சுக்குனூரா உடைஞ்சிருச்சு. பேட்டரி வந்து டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால நம்ம என்ன பண்ணோம், ஒரு புது பேட்டரி வாங்கி நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்த்துட்டோம். இந்த பேட்டரிக்கு ஒரு 6 months வாரண்டி இருக்கு. பிராண்டட் பேட்டரி தான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, பேட்டரி ஓகே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணோம்னா பேக் பேனல் மாத்தணும். டிஸ்பிளே வந்து அதே டிஸ்பிளே நம்ம கரெக்ட் பண்ணிட்டோம். பேக் பேனல் வந்து இது பேசிக் ஹீட் பண்ணி நம்ம எடுத்துட்டோம். ஆக்சுவலா இது மிஷின்ல தான் நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இது ஃபுல்லா உடஞ்சிருக்கனால நம்ம பேசிக்கா ஹீட் பண்ணி எல்லாத்தையுமே மெதுவாக குட்டி குட்டி பீஸ் நம்ம வந்து டோட்டலாக நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். இது வந்து கிளாஸ் தான், உங்களுக்கு ஒயிட் கிளாஸே அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண சொன்னாங்க. அதனால ஃபுல்லாக போட்டுட்டு நம்ம வந்து இது ட்வைனர் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஃபுல்லாக எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி பேஸ்ட் எதுவுமே இல்லாத அளவு நம்ம வந்து கிளியராக பார்த்துட்டோம். ஏன்னா பேஸ்ட் வந்து அது ஃபினிஷிங் வந்து வராது. அதனால ஸ்க்ரப்பர் வச்சு ஃபுல்லாக எல்லா பேஸ்ட்டையும் சுரண்டி எடுத்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி பின்னாடி கரெக்டாக போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். பேக் கிளாஸ் வந்து ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அப்புறமா பேட்டரி டிஸ்பிளே எல்லாமே அந்த கனெக்டர்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணி போட்டுட்டோம். டிஸ்பிளே இதே டிஸ்பிளே நம்ம க்ளீன் பண்ணி போட்டுட்டோன்னே டிஸ்பிளே ஆட்டோமேட்டிக்காக ஒர்க் ஆச்சு. முன்னாடி இருக்க டெம்பர் கிளாஸ் மட்டும் நம்ம கஸ்டமருக்கு மாற்றி கொடுத்துட்டோம். ஃபோன் இப்போ ஃபுல்லாக ரெடி, நம்ம பக்காவாக நம்ம பேக் பண்ணிட்டோம். ஃபோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு புது ஃபோன் மாதிரி கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துட்டோம். அவங்க கொடுத்த கண்டிஷன் வேறு, இப்போ ஃபோனில் இருக்க கண்டிஷன் வேறு. ஒரு டெம்பர் கிளாஸ், பேக் கேஸ் எல்லாமே நம்ம காம்ப்ளிமெண்ட்டாக கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துருவோம்.